Hi everyone. Today classல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா B tree. Okay, very important topic. So இந்த கிளாஸ்ல நம்ம வந்து B treeனா என்னங்கறத நம்ம வந்து அதோட introduction properties என்னங்கறத பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல B treeயோட insertion, B treeயோட deletion வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Okay. So அப்போ B tree means நம்ம என்ன சொல்லுவோம்? B treeனா என்ன? That is a balanced M-way tree. Okay, balanced tree. Balanced M-way tree. So M அப்படிங்கிறது என்ன அப்படின்னா that is order. Okay, so நம்மளோட ட்ரீயோட ஆர்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து m சொல்லுவோம். இப்போ சப்போஸ் m ஈக்குவல் டு நான் 5 கொடுக்குறேன், என்னோட ட்ரீயோட ஆர்டர் வந்து 5 or 4 or 3 எனிதிங். நம்ம வந்து இந்த m ஓட வேல்யூ நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, என்னங்கிறது அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பி ட்ரீயோட ஆர்டர் பேஸ் பண்ணி தான் வந்து பி ட்ரீயை வந்து கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ பி ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா தட் இஸ் அ பைனரி ட்ரீ ஆர் பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ வாட் இஸ் இந்த பைனரி ட்ரீ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ பைனரி மீன்ஸ் 2, ரைட்? ஸோ அப்போ என்ன சொல்றோம் பைனரி ட்ரீல அப்படின்னா அட்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 2 சில்ட்ரன், ஒரு நோட் கூட சில்ட்ரன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்மோஸ்ட் நம்மளுக்கு 2. ஓகே, சில்ட்ரன் இல்லாம இருக்கலாம், ஒரு சில்ட்ரன் இருக்கலாம், ஆர் நம்மளுக்கு வந்து 2 சில்ட்ரன்ஸ் இருக்கலாம் அட்மோஸ்ட். அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பைனரி ட்ரீ எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரூட் நோட் எனக்கு வந்து 5. ஓகே, சோ இந்த இது வந்து எனக்கு வந்து நோடுன்னு சொல்லுவோம். சோ அதுல இருக்கிற வேல்யூ தட் இஸ் a கீ வேல்யூ சொல்லுவோம் ஆர் கீன்னு சொல்லுவோம். ஓகே, சோ அப்போ 5. இப்போ நான் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3 நான் அகைன் நான் இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னா எங்க இன்சர்ட் பண்ணுவோம்? சோ என்னோட ரூட் ஆர் பேரண்ட்டை விட என்னோட லெஃப்ட் சைல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மினிமம் வேல்யூவா இருக்கும். சோ ரைட் சைடு எப்போதுமே எனக்கு எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். இப்போ நான் வந்து 3 இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா 5 கூட கம்பேர் பண்ணும்போது which is ஸ்மாலர் கம்பேர் டு என்னோட 5 ஓட நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்மாலர் தான். ஓகே, சோ அப்ப நம்ம எங்க இன்சர்ட் பண்ணுவோம்? என்னோட லெஃப்ட் போர்ஷன்ல. சோ 3. சோ இப்போ நான் வந்து 7 நான் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அகைன் நம்ம என்ன பண்ணுவோம்? 5 கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது சோ அது நம்மளோட 5 ஓட நமக்கு வந்து கிரேட்டர் வேல்யூ. சோ என்னோட ரைட் போர்ஷன், ரைட் சைல்ட் தான் எனக்கு வந்து இன்சர்ட் ஆகும் 7. ஓகே, சோ அகைன் எனக்கு இப்போ நான் 2 இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா 5 கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் வேல்யூ. சோ கம் டு ஹியர். சோ அகைன் நம்ம 3 கூட கம்பேர் பண்றோம், 3 ஓட நம்மளுக்கு வந்து லெஸ் வேல்யூ தான். ஓகே, சோ எனக்கு வந்து 3 ஓட லெஃப்ட்ல போய் நான் இன்சர்ட் பண்றேன். கரெக்ட்டா? சோ அதே போல இப்போ சப்போஸ் நான் 6 இன்சர்ட் பண்ண போறேன்னா 5 ஓட கிரேட்டர். ஓகே, சோ அகைன் நான் 7 கம்பேர் பண்ணும்போது 7 ஓட ஸ்மால் வேல்யூ. சோ எனக்கு வந்து லெஃப்ட்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த மேனர்ல தான் என்ன பண்ணுவோம்? நம்மளோட பைனரி ட்ரீ நமக்கு வந்து ஃபார்ம் பண்றோம், கிரியேட் பண்றோம். கரெக்ட்டா? சோ அப்போ இதே ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். பட் இங்க நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா so more than one key that have a binary tree, B tree have more than one key and more than 2 children. ஓகேவா? சோ அப்ப நம்ம இங்க பார்த்ததுல நம்ம என்ன கொடுப்போம்? நம்மளோட பைனரி ட்ரீயோட மெயின் திங்கே எனக்கு at most 2 children தான். எனக்கு இந்த மாதிரி 2 children தான். இந்த மாதிரி நான் வந்து 3 children தான் என்னால கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, சோ பட் என்னோட B ட்ரீல நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? இதுல நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? ஒரு நோட்ல ஒரே ஒரு கீ வேல்யூ தான் இருக்கும். 5ங்கிறது ஒரு கீ, 3ங்கிறது எனக்கு வந்து ஒரு கீ, 7ங்கிறது ஒரு கீ. அதே போல எனக்கு வந்து 5க்கு அட்மோஸ்ட் எனக்கு வந்து 2 சில்ட்ரன் தான் என்னால கிரியேட் பண்ண முடியும் என்னோட பைனரி ட்ரீல. பட் பி ட்ரீல என்ன கொடுத்திருக்கோம்? மோர் தேன் 1 கீ அண்ட் ஆல்சோ மோர் தேன் 2 சில்ட்ரன். ஓகே, சோ அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ 5 எனக்கு என்ன இருக்கலாம்? 7 ஏ நான் கொடுக்கலாம். ஓகேவா? மோர் தேன் 1 அப்போ அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகுது? ஒரு நோட்ல என்னால என்ன பண்ண முடியும்? மோர் தேன் 1 வேல்யூவை என்னால என்ன பண்ண முடியும்? இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? 5, 7 இருக்கலாம். சோ இங்க 10 இருக்கலாம். ஓகே, சோ அப்ப எனக்கு என்ன ஆகும்? இப்போ 5 ஓட லெஃப்ட் சைல்டுன்னு பார்த்தோம்னா என்ன கொடுக்கலாம்? சோ இப்போ 4னா எனக்கு வந்து லெஃப்ட்ல இன்சர்ட் ஆகும், 6னா என்னோட 5 ஓட ரைட்ல இன்சர்ட் ஆகும். ஓகேவா? சோ இந்த மாதிரி என்னால கிரியேட் பண்ண முடியும். சோ அதே போல மோர் தேன் 2 சில்ட்ரன் அப்படின்னா எனக்கு என்ன எதை மீன் பண்றோம்? சோ மோர் தேன் 2 சில்ட்ரன்ங்கும் போது எனக்கு வந்து ஒரு அட்மோஸ்ட் எனக்கு 2 தான் கிடையாது, 2 ஓட மேக்ஸிமம் எனக்கு வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு சில்ட்ரன் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சப்போஸ் 11 இருக்கலாம், 12 இருக்கலாம். சோ இந்த மாதிரி மோர் தேன் கீயும் இருக்கலாம், மோர் தேன் சில்ட்ரனும் இருக்கலாம். ஓகேவா? சோ இத பேஸ் பண்ணி தான் என்ன பண்றோம்? நம்மளோட பி ட்ரீயை நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஓகேவா? சோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னங்கறத ஒன் பை ஒன் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்திருக்கோம்? எவ்ரி நோட் ஹேஸ் மேக்ஸிமம் ஆஃப் m சில்ட்ரன். சோ mங்கிறது என்னது? சோ இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிள் ஃபார் m ஆர்டர். ஓகே, m ஆர்டர் நம்ம கொடுக்கிற m ஓட ஆர்டருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சூட்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் m ஈக்குவல் டு நான் வந்து 4 நம்ம கொடுக்குறோம், இல்லைன்னா 5 எடுத்துக்கலாம். ஓகே, சோ 5 நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இது என்ன கொடுத்துருக்கோம்? எவ்ரி நோட் ஹேஸ் மேக்ஸிமம் ஆஃப் m சில்ட்ரன் அப்படின்னா எனக்கு வந்து இதுதான் என்னோட ரூட் நோட். கரெக்டா?
இதை நம்ம வந்து ரூட் நம்ம கொடுப்போம். இங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் எனக்கு வந்து ரூட் நோட். ஓகே, சோ இதெல்லாம் எனக்கு வந்து லீஃப் 4 6 11 12 அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வந்து லீஃப் நோட். ஓகேவா? சோ அப்போ எவ்ரி நோட்ங்கும் போது எல்லா நோட், இந்த நோட் அண்ட் திஸ் ஒன் திஸ் ஒன் திஸ் ஒன், சோ எல்லா நோடையும் நம்ம மீன் பண்றோம். எவ்வளவு எனக்கு வந்து மேக்ஸிமம் சில்ட்ரன் இருக்கலாம்? மேக்ஸிமம் மீன்ஸ் எனக்கு m = 5 அப்படின்னா 5 சில்ட்ரன் எனக்கு இருக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே போல மினிமம் சில்ட்ரன் என்ன கொடுத்திருக்கோம்? ஃபார் லீஃப் எனக்கு லீஃப்க்கு மட்டும் என்ன கொடுத்திருக்கேன்? எனக்கு வந்து 0. ஓகேவா? அப்படிதானே இருக்கும். எனக்கு வந்து லீஃப்க்கு கீழே வந்து என்ன மீனிங்? எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த சில்ட்ரன் எதுவுமே இல்லை, அதுதான் என்னோட லாஸ்ட் நோட். அப்ப இதுக்கு வந்து எனக்கு வந்து சில்ட்ரன் வந்து 0. ஓகே, சோ அதே போல என்னோட மினிமம் சில்ட்ரன் ஃபார் ரூட், என்னோட ரூட்க்கு வந்து எனக்கு வந்து மினிமம் எத்தனை சில்ட்ரன் இருக்கலாம்? மினிமம் வந்து 2 சில்ட்ரன்ஸ் இருக்கலாம். ஓகேவா? சோ அதே போல சோ நெக்ஸ்ட் ஒன், அதே போல மினிமம் சில்ட்ரன் ஃபார் இன்டர்னல் நோட். இன்டர்னல் நோட் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே நம்ம வந்து ஏதாவது நம்ம கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் இதுல வந்து 1 2 இந்த மாதிரி சம் இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது? இதுதான் எனக்கு வந்து லீஃப் நோட். கரெக்டா? சோ இது எனக்கு லீஃப், இது எனக்கு வந்து ரூட். ஓகே, சோ அப்ப எனக்கு வந்து 4 6 and 11 இந்த போர்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோ இதுதான் வந்து இன்டர்னல் நோட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ இந்த இன்டர்னல் நோட்ல என்ன சொல்லிருக்காங்க? மினிமம் சில்ட்ரன் ஃபார் இன்டர்னல் நோட் m/2, தட் இஸ் a ceiling. ஓகேவா? சோ இந்த கீவேர்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் சீலிங். சோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் சீலிங். ஓகே, சீலிங் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் f 5/2, ceiling of 5/2 னா நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் என்ன வேல்யூ வரும்? எனக்கு வந்து 3. ஏன் 5/2 அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து 2.5. அப்ப நான் சீலிங் நான் சொல்றேன் அப்படின்னா தட் இஸ் a whole number. சோ இதோட ஹோல் நம்பர் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3. ஃப்ளோர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 2 வேல்யூ, இது மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? டாட் அப்புறம் இருக்கிறது எனக்கு வந்து 2 மட்டும் வரும். பட் நான் சீல் யூஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட மேக்ஸிமம் வேல்யூ 2.5, என்னோட மேக்ஸிமம் வேல்யூ 3. ஓகேவா? சோ அப்போ எனக்கு வந்து இன்டர்னல் நோட் அப்படின்னா m/2. சோ 5க்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா the value 3. ஓகே, சோ அதே போல இதுல மெயின் திங் கீயை தான் நம்ம வந்து மெயினா நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்ப நான் கீங்கிறது எனக்கு என்னது? ஒரு நோட்ல எத்தனை கீஸை வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ண முடியும், எத்தனை கீஸை வந்து ஒரு நோட நான் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம்? 5 7 10. அப்ப ஒரு நோட்ல நான் 3 கீஸை நான் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அப்போ நம்மளோட ஆர்டர் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? எத்தனை கீஸை வந்து மேக்ஸிமமா என்னால வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அத பேஸ் பண்ணிருக்கோம். அப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? எவ்ரி நோட் ஹேஸ் மேக்ஸிமம் ஆஃப் m-1 keys. எவ்ரி நோட் மீன்ஸ் ரூட்டா இருக்கலாம், இல்ல இன்டர்னல் நோட்ஸா இருக்கலாம், ஆர் லீஃப், எனிதிங். எந்த நோடா இருந்தாலுமே எனக்கு வந்து எவ்வளவு எனக்கு வந்து மேக்ஸிமம் கீ இருக்கணும்? m-1. அப்ப எனக்கு வந்து m = 5 அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வரும்? 4. அப்போ எனக்கு வந்து இந்த நோட் நான் கிரியேட் பண்றேன்னா எனக்கு வந்து 4 எனக்கு வந்து கீஸ் வரை என்னால இன்சர்ட் பண்ண முடியும் ஒரு நோட்ல. ஓகே, சோ அதே போல மினிமம் கீஸ் ஃபார் ரூட். ரூட்க்கு என்ன கொடுத்திருக்கோம்? 1, only 1. ஓகேவா? மினிமம் எனக்கு வந்து நான் பார்த்தேன்னா ரூட்க்கு மட்டும். ஓகேவா? நாட் ஃபார் ஆல், ஒன்லி எனக்கு வந்து என்ன சொல்லிருக்கோம்? நமக்கு வந்து ரூட்க்கு மட்டும். ஓகேவா? ரூட்ல மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம்? மினிமம் எனக்கு வந்து ஒரு கீ இருந்தாலே போதும். 5 மட்டும் நான் இருக்குது, அது மட்டும் இருக்குன்னா எனக்கு வந்து இருக்கலாம். ஓகேவா? பட் மினிமம் கீஸ் ஃபார் ஆல் அதர் நோட்ஸ். அதர் நோட்ஸ் மீன்ஸ் இன்டர்னல் அண்ட் லீஃப். ஓகேவா? சோ அதுக்கு நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? ceiling of m/2 - 1 அப்படின்னா எனக்கு என்னது? ஆல்ரெடி நமக்கு வந்து m/2 seal value 3. so 3 - 1 is equal to 2. அப்ப எனக்கு வந்து min value நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்குது? ஆர்டர் 5க்கு வந்து 2. ஓகேவா? 2 keys and maximum key value that is 4. அப்ப 2 3 or 4 anything. ஓகே, 2 ஆ இருக்கலாம். அதாவது என்னோட ட்ரீ நம்ம கிரியேட் பண்ற ட்ரீல இருக்கிற என்னோட நோடோட வேல்யூ எனக்கு எவ்வளவு இருக்கலாம்? 2 ஆ இருக்கலாம், ஆர் 3 ஆ இருக்கலாம், ஆர் 4 ஆ இருக்கலாம். ஓகேவா? சோ 2ல இருந்து எனக்கு ரேஞ்ச் வந்து 4 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட பி ட்ரீயோட ப்ராப்பர்ட்டிஸ். சோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு நோட நம்ம கிரியேட் பண்ண போறோம், எப்படி நான் வந்து அதுல இருக்கிற வேல்யூஸை நான் வந்து இன்சர்ட் பண்றேன் அண்ட் டெலீட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சோ அப்ப நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் என்னங்கறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.